ஜபாலி குண்டம், ஜபாலி தித்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து திருப்பதி திருமலையில் உங்களுக்கு பாப விநாசம் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். 250 படிக்கட்டு ஏறி போகணும். ரொம்ப அருமையாக இருக்கும். தங்க கோயில் மாதிரி அப்படியே காட்டுக்கு நடுவில் ஜொலிக்கும். கருவறைக்கு முன்னாடி வந்து பெரிய வந்து குண்டம், அதாவது தீர்த்த குண்டம் சொல்லுவாங்க. இது வந்து ஜபாலி மகரிஷி வந்து இங்கே தவம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில்னு இந்த மலையில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி அப்படியே வந்து சீதா குண்டம்னு சொல்கிறாங்க. சீதா தேவி குளித்த அந்த ஆறு அங்கே பின்னாடி இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த தண்ணி கூட அந்த சலசல சவுண்டு கூட கேட்காது. ஆஞ்சநேயர் தீர்த்த குண்டம் ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கே குளிச்சுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வரலாம். இங்கே இருக்க குரங்கள் வித்தியாசமாக இருக்கும், அணில் வித்தியாசமாக இருக்கும். அந்த மரத்தில் சுயம்புவாக இருக்கிற எழுந்தறிகளில் ஆஞ்சநேயர் உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் திருப்பதிக்கு போனால் ஜபாலி மலைக்கு போயிட்டு வாங்க.